ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இத்தனை நாள் வந்துட்டு பூ கோலம் அந்த மாதிரி கோலம்லாம் வந்துட்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கோலம் வந்துட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி என்ன கோலம் நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நெல்லிக்கோலம் தான். இது வந்து பிகினர்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய கோலம். பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஆனால் போட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது வந்து பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான கோலமாக இருக்கும் பார்க்குறவங்களாம் பார்த்தாங்க அப்படின்னா, ஆனால் போடுறவங்க வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுருவாங்க. சரிங்களா? வாங்க இந்த கோலம் எப்படி போடுறதுன்ட்டு பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு நான் 7 டாட்ஸ் வச்சுருக்கேன். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு நேர்புள்ளியில் தான் வந்துட்டு நிறையா சிக்கு கோலங்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்துட்டு மிடில் டாட்டில் நான் போட்டிருக்கேன். மிடில் டாட்டில் இப்போ நான் போட போகிறேன். உங்களுக்கு நான் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டே நான் போட போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 7 டாட்ஸ் வச்சுருக்கேன். மிடில் வச்சுருக்கேன், 2 புள்ளிக்கு இடையில் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சுட்டு 4 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். 1 2 3 4. ஓகேங்களா? 4 வரைக்கும் நான் முடிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம நிறைய கோலங்களை பார்த்துருப்போம். அதாவது புள்ளி வந்து நம்ம மறைச்சிருப்போம். புள்ளி வந்துட்டு இப்போ பாருங்களேன், இப்போ இப்படி புள்ளி இருக்குது அப்படின்னா இந்த புள்ளியில் மறைச்சி தான் நம்ம வந்துட்டு லைன் வரைவோம். ஆனால் சிக்கு கோலம் பொறுத்த வரைக்கும் புள்ளி நமக்கு நல்லா தெளிவாகவே தெரியும் உள்ள. அந்த அளவுக்கு தான் நம்ம வந்துட்டு சிக்கு கோலம் எல்லா கோலமுமே அப்படி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், இப்போ வந்துட்டு இந்த புள்ளியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த புள்ளியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் இந்த புள்ளி மேலே கிடையாது, இந்த புள்ளிக்கு கொஞ்சம் தள்ளி இப்படி வந்து இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேவா? போட்டே வந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வளைச்சிட்டோம். ஓகேவா? இப்போ வந்துட்டு இந்த புள்ளியை வந்துட்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம் அடுத்த ட்ரையாங்கிளுக்கு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போது நீங்கள் போடும்போது வெளிப்பக்கமாக இந்த சைடு பார்த்துக்காங்க, வெளிப்பக்கமாக இந்த 2 புள்ளியுமே நம்ம விட்டுட்டு தான் ட்ரையாங்கிள் போட போகிறோம். சரிங்களா? அப்போ உள்ளேருந்து வளைச்சி கொண்டு வாங்க. இப்படி வாங்க. வந்துட்டு உங்களுக்கு எது ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது? இப்போ இந்த 2 புள்ளி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த 3 புள்ளியும் பார்க்குறதுல ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கு இல்லையா? அப்போது இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு அதே மாதிரி இப்படி கொண்டு போகிறோம். அப்புறம் இப்படி உள்ளே பாருங்களேன், ட்ரையாங்கிள் டைப்பில் தானே புள்ளி இருக்குது. அந்த மாதிரி தான் சென்டரில் வந்துட்டு நான் ஒரு டாட் இருக்குன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி தான் நம்ம போட்டிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இந்த சைடு இந்த 2 புள்ளியும் நம்ம விட்டுட்டு இந்த புள்ளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளியை நம்ம சேர்த்து தான் இந்த அடுத்தடுத்த ட்ரையாங்கிள் வந்து வரைய போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த புள்ளியிலேருந்து நம்ம இழுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இப்படி இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இப்படி கொண்டு வந்து வளைச்சி, இப்போது இந்த புள்ளிக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த புள்ளி தானே இருக்குது, இப்படி கொண்டு வரோம். ஓகேவா? உங்களுக்கு அது பார்க்கும் போதே தெரியும் எங்கே நம்ம வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது புள்ளிகளே வந்துட்டு நமக்கு காமிச்சு கொடுக்கும். சரிங்களா? ஓகே. தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்தது? இந்த 2 புள்ளியை வந்துட்டு நம்ம விட்டுற போகிறோம். வெளியே இருக்கிற புள்ளி இது 2ஐயும் விட்டுற போகிறோம். ஓகேங்களா? உள்ள ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி நம்ம சேர்த்து போகிறோம். இப்போ இங்கே இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இந்த புள்ளி தான் இருக்குது. இது இப்படி வளைச்சி கொண்டு வந்துட்டு இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இது பாருங்களேன். இந்த புள்ளி உங்களுக்கு இந்த புள்ளி வந்துட்டு குட்டியாக இருக்குது, ஆனால் இந்த புள்ளி வந்துட்டு நம்ம அதாவது ஸ்லாண்டிங்காக தான் போட்டு வரோம். நம்ம வந்துட்டு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த புள்ளி தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்த ட்ரையாங்கிள் வரையலாம். இங்கே 2 புள்ளி விட்டுருக்கோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே 2 புள்ளி ட்ரையாங்கிள் பக்கத்தில் இருக்கிற இந்த 2 புள்ளி விட்டுட்டு ட்ரையாங்கிள்குள்ளே இருக்கிற ஒரு புள்ளி மட்டும் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்படி அதே மாதிரி டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற புள்ளி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதுதான், இதுக்கு 2க்கு தான் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு 2 டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, இதுக்கு 2ம் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இது 2ஐயும் தான் நம்ம கொண்டு போய் இணைச்சி விட போகிறோம். இப்போ லாஸ்ட் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லாஸ்ட் வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த ட்ரையாங்கிள் இருக்கிற புள்ளியும் நம்ம எடுப்போம், இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே இருக்கிற புள்ளியும் எடுப்போம். அப்போது உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போது இப்படி கொண்டு போயிட்டு இப்படி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த சென்டரில் இருக்கிற புள்ளியை வந்துட்டு நம்ம சென்டரில் இருக்கிற புள்ளியை வச்சு நம்ம உள்ளே ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போது இந்த வெளியே இருக்கிற புள்ளியும் இதே மாதிரி இந்த சைடு வெளியே இருக்கிற புள்ளியும் இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? உள்ள ஒரு ட்ரையாங்கிளுமே வரையலாம். உள்ள ஒரு ட்ரையாங்கிளே வந்துட்டு வரைகிற மாதிரி தான் புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இங்கே உள்ளே வந்துட்டு ஒரு டிசைன் போட போகிறோம். இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி இந்த புள்ளி வச்சு தான் ஒரு டிசைன் போட போகிறோம். நான் வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்.
ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த புள்ளி புரியுதுங்களா, இந்த புள்ளியை கவர் பண்ணி அப்படியே இழுத்துகிட்டே வந்து இந்த புள்ளியை கவர் பண்ணி அப்படியே இழுத்துட்டு வரோம். புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி இப்படி இப்படி கொண்டு வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எது வந்துட்டு ஈஸியாக இருக்கோ அந்த சைடு போய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சிக்கு கோலம் பொறுத்த வரைக்கும் வளைவுகள் அழகாக இருந்துச்சுன்னா கோலம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது இதை வந்துட்டு வீடியோவை 2-3 தடவை போட்டு பார்த்திங்கன்னா நான் எப்படி போடுறேங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலம். ஓகேங்களா? அடிக்கடி நம்ம வாசலில் போடக்கூடிய கோலம் தான் இது. ஏன்னா இது வந்துட்டு நோட்டை திருப்பி திருப்பி போட்டோம்னா தான் அழகாக போட முடியும். ஓகேங்களா? ஓகே, நான் வந்துட்டு உங்களுக்கு சிக்கு கோலம்னா நல்லா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால தான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் நோட்டை திருப்பாமல் அப்படியே போட்டுட்ருக்கேன். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்கள், இவ்வளோ அழகாக ஈஸியாக நம்ம போடலாம் இல்லையா? ஓகேங்களா? ஓகே, போட்டாச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கா? சென்டரில் வந்துட்டு நீங்கள் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், சூப்பரான நம்ம வந்துட்டு புள்ளிக்கோலம் போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, நான் இதை வந்துட்டு கலர் கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி கூட வாசல் அவுட்லைன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கலர்லேயே நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வளைவுகள் எல்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக வரணும்னா ஒரே இடத்துல நின்று போட்டோம்னா கண்டிப்பாக வராது. ஒவ்வொரு டைரெக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய் நம்மளும் திரும்பி திரும்பி அந்த சைடு இந்த சைடு அப்படின்னு திரும்பி திரும்பி வந்து தான் நம்ம கோலம் போடணும். அப்போ தான் வந்துட்டு கோலத்தோட ஷேப் அழகாக வரும். சரிங்களா? ஓகே, இந்த ஈஸியான கோலத்தை நீங்கள் வாசலில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்துட்டு இன்னொரு நாள் வந்துட்டு நாம் இன்னும் கொஞ்சம் கோலம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த அழகான கோலத்தை நீங்களும் உங்கள் வாசலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், போட்டு பாருங்கள். எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கோலம் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.